பராசக்தி ஜனநாயகன்ற அந்த போட்டின்றது தான் பெரிய வாத பொருளாக இருக்குது. சிவகார்த்திகேயன் மெல்ல மெல்ல வளர்ந்து அவர் அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகும். வளருங்க. ஏன்னா உங்களை நம்பினா ஒருத்தரை நீங்கள் எதிர்க்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் சரிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து கேட்கறது. இதுக்கு பின்னாடி திமுக இருக்கு. ஆகாஷ் பாஸ்கரன் இந்த படத்தை எடுக்கணும்னு வந்ததே திமுகவுக்கு ஆதரவாக இருக்குங்கிறதுக்காக. அப்படி சினிமா பிரபலங்கள் விஜய்க்கு எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்காங்க? ஏன்னா கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ரெட் ஜெயண்ட் இங்கே மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துறாங்க. அவங்க தான் படங்களை பெரும்பாலான படங்களை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ எல்லா நடிகர்களுமே ரெட் ஜெயண்டின் தயவு இல்லாமல் இங்கே வாழ முடியாது. பட் விஜய் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தாங்கன்னா அவங்களுடைய படங்களை நாளைக்கு யார் வாங்குவாங்கங்கிறது. விஜய் கட்சி ஆரம்பிச்சு இப்போ கமலஹாசன் மாதிரி சாப்பிட்டா போயிருந்தா பிரச்சனையே இல்லை. சரத்குமார் கூட இப்போ விமர்சிச்சாரு. அவர் தான் சொல்கிறாருல்ல, நான்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் என்னை பற்றியே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாருல்ல. சரத்குமாருக்கும் அது பொருந்தும். அடிக்கணும்னா இறங்கி அடிச்சணும்னு தான் விஜய் இறங்கி வராரு. அது இவங்களுக்கு ஒரு உறுத்தலாக இருக்கு. ஏற்கனவே இஸ்லாமிய பண்டிகை ஒன்று கொண்டாடினாரு, நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. அப்போ அன்னைக்கு நீங்கள் அவர் மேலே ஒரு முத்திரையை கொடுத்து, அவர் கிறிஸ்தவருங்கிறதுனால அவர் ஒரு கிறிஸ்மஸ்க்காக ஒரு கூட்டத்தை கூட்டினது அப்படி தவறாக நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப தவறு. விஜயை எந்த அளவுக்கு இங்கே நேசிக்கிற கூட்டம் ஒன்று இருக்கோ அதே அளவுக்கு அவரை எதிர்க்கிற கூட்டமும் இங்கே இருக்குது. சாட்டை துரைமுருகன் ஒருத்தர், அவர் உட்காந்து சகட்டு மேனிக்கு விஜயை திட்டுறாரு. எடுத்து போடுறானே வரிசையா, நீ போன வருஷம் என்ன பேசுன, முந்தின வருஷம் என்ன பேசுன. ஸோ அந்த மாதிரி இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸுடைய ஒர்க் இருக்குல்ல, எக்ஸலண்ட்டாக இருக்கு. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய பவர் சினிமா மற்றும் அரசியல் அமைச்சர் அந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் அப்படின்றது முன்னாடி கிறிஸ்துவர் அப்படின்ற மாதிரி மெர்சல் படத்துலேயே பெரிய கான்ட்ரவர்சி வச்சு இப்போ சமத்துவ கிறிஸ்துவர் விழா அப்படின்ற மாதிரி வச்சுருக்காரு. இதுவும் ஒரு கிறிஸ்துவ சாயல் பூசப்படுற மாதிரி இருக்காது. அது எப்படி பார்க்குறது? ஏங்க, ஏற்கனவே இஸ்லாமிய பண்டிகை ஒன்று கொண்டாடினாரு, நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. அங்கே குள்ளெல்லாம் போட்டுக்கிட்டு அவர் நமாஸ் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. அப்போ அன்னைக்கு நீங்கள் அவர் மேலே ஒரு முத்திரையை குத்தலை. இன்றைக்கி அவர் கிறிஸ்தவருங்கிறதுனால அவர் ஒரு கிறிஸ்மஸ்க்காக ஒரு கூட்டத்தை கூட்டினதை அப்படி தவறாக நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப தவறு. அடுத்து பொங்கல் வரும்போது பொங்கல் விழா கொண்டாட போகிறாரு, தீபாவளி வரும்போது தீபாவளி கொண்டாடுவார். ஸோ அதனால் அது எல்லாருக்குமானவருங்கிறது இன்றைக்கே அவர் பேசிட்டார். அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே போக வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி ஏன் நாங்கள் மத நம்பிக்கை இருக்குது, கடவுள் நம்பிக்கை இருக்குன்ற விஷயங்கள்லாம் சொன்னார். ஒட்டுமொத்த அந்த கிறிஸ்துவ விழா எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்த்ததில்? அது அவங்க என்ன நினச்சி வந்தாங்களோ அது சரியாக பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்கும்பொழுது என்னென்னா விஜய் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசணுங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்குது. எப்போவுமே அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது வர்றவங்க என்ன மனநிலையில் வர்றாங்கங்கிறது அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா 9 நிமிஷம் 10 நிமிஷம் 6 நிமிஷங்கிறது அவங்க எதிர்பார்த்து வரமாட்டாங்க. கட்டாயமாக நம்ம விஜய் ஒரு 20 நிமிஷம் பேசுவார், நமக்கு ஒரு ஜாலியாக இருக்கும், கேட்குறதுக்கு இன்பமாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் அவ்வளோ பெரிய கூட்டம் வருது. இப்போ அவரை தவிர மற்றவர்களை பேச விட்டுட்டு அவர் உட்காந்துருக்கிறாருன்னா அதுவும் இல்லை. ஏன்னா பேசுகிறாங்க, அவங்களும் ரொம்ப அதிக நேரம் பேசாமல் விஜய்க்கு வழி விட்டு உட்காந்துடுறாங்க. அப்போ விஜய் தான் ரொம்ப நேரம் பேசணும். அதை ஏன் ஒவ்வொரு முறையும் தவிர்க்கிறாருன்னு நமக்கு தெரியல. ஈரோட்டில் ரொம்ப நேரம் பேசிட்டோம், அங்கே பேச வேண்டாம். அல்ல, இந்த விமர்சனத்துக்காகவே தான் ஈரோட்டில் ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே பேசுனது. அங்கே கூட அவர் என்ன சொல்கிறாரு, நான் 8 நிமிஷம் பேசுகிறேன் 9 நிமிஷம் பேசுகிறேன்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அவர் குறைப்பட்டுக்கிறார். பட்டு ஒரு அரசியல் தலைவர் எங்கே போனாலும் குறைந்தபட்சம் ஒரு 20 நிமிஷம் அதுலேருந்து ஒரு 30 நிமிஷம் பேசுனா நல்லா இருக்குங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது. வெறும் விஜய் மட்டும் பார்க்க வரணும்னா அது சரியாக இருக்காதுல்ல. அதற்கு எதுக்கு ஒரு மீட்டிங்கு, ஒரு விழா, அது தேவையில்லைல்ல. இந்த விஷயத்துலையும் ஒரு அரசியலும் பேசலை அப்படின்ற மாதிரி ஒரு பார்க்க வேண்டியதாக. கிறித்துவ மேடையில் பேச வேண்டாமா அப்படின்ற மாதிரி தவிர்த்துட்டாரா? இல்லை, அது தேவையில்லைல்ல. நீங்கள் இது ஒரு மதம் தொடர்பான ஒரு விழா அப்படிங்கும்போது அங்கேயே மாற்று மதத்தினரை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அப்போ எல்லாரும் ஒன்றுங்கிறத இங்கேயே ஒரு நிரூபிக்க முயல்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே அவர் ஒரு அரசியலையோ அல்லது சமயம் சார்ந்து ஏதோ ஒன்று பேசி அது ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லை. எடுத்த முடிவு சரியானது தான். ஆனால் இந்த கிறிஸ்தவத்தை பற்றியோ அல்லது இயேசுவையோ அல்லது மேரியை பற்றியோ இன்னும் கொஞ்சம் நேரம் அவர் பேசியிருக்கலாம். நிறைய கதைகள் இங்கே இருக்கே, அதை ஏதாவது ஒரு கதையை சுவாரஸ்யமாக சொல்லி இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தால் வர்றவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் நமக்கு கொஞ்சம் குறையாக இருந்துச்சு. மற்றபடி அவங்க எப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும்னு நினச்சிட்டாங்களோ அது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக நடத்திட்டாங்க. அதே சமயம் நாமக்கல்லில் ஒரு
ஒருத்தர் வந்து ஒரு பாலியல் சீண்டல் மாவட்ட செயலர் வந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும் அவரை நீக்கதாகவும் சொல்கிறாங்க. இது திமுக வட்டாரங்களில் இது ஊதி பெருக்கப்பட்டு என்ன கட்சி நடத்துகிற பாலியல் செல்சா கட்சி கட்டுற அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது போன்ற சம்பவங்களை விமர்சிக்கிறதுக்கு எந்த கட்சிக்குமே தகுதி கிடையாது. ஏன்னா எல்லா கட்சியிலையும் இது போன்ற ஆட்கள் இருக்காங்க. இன்னொன்று வந்து ஒரு தனிநபர் செய்கிற தவறை நீங்கள் கட்சியோடையோ அல்லது அவங்க சார்ந்த அடையாளங்களோடையோ ஒப்பிடுவதுங்கிறது எப்போவுமே சரியாக இருக்காது. நிச்சயமா. ஏன்னா அது தனிப்பட்ட குணம். அவன் எங்கே போனாலும் அந்த வேலையை அவன் பார்ப்பான். இப்போ அவனை கொண்டு போய் இமயமலையில் சாமியார்கள் மத்தியில் உட்கார வச்சா கூட அங்கே யாராவது பெண் சாமியார் இருக்கான்னு தான் பார்ப்பான் அவன். ஸோ அது அவன் மனநிலை. அவன் ஏதோ ஒரு கட்சியில் இருக்காங்கிறதுக்காக ஒட்டுமொத்த கட்சியுமே நம்ம குறை சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது. அப்போ மாவட்ட செயலாளர் வந்து ஏதோ ஒரு பதவி வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு பெண்ணை அழைப்பதுங்கிறது கட்சி சார்ந்த விஷயம் தானே அப்படின்னு கேட்கலாம். பட் இங்கே வந்து அவ்வளவு இழிவாக போயிடுச்சு, அவ்வளவு மலிவாக போயிடுச்சு, ஒரு பெண் போய் எல்லாத்துக்கும் இணங்கினா உடனே அவங்களுக்கு பதவி கிடச்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வெளியில் வந்து அப்படியே பெருசாக பிரபகண்டா பண்ணுறாங்க. அவர்களுக்குள் நடப்பது என்னங்கிறதே நமக்கு தெரியாது. இதை வந்து ஒரு காரணமாக மற்ற கட்சிகள் சொல்கிறாங்க. அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு விசாரித்தா தான் அது என்னங்கிறதே தெரியும். அவங்க 2 பேருக்குள்ளே ஏற்கனவே பழக்கம் இருக்கா, அது காரணமாக இந்த சந்திப்பு நடந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இல்லை, தாவேக்க சம்மந்தப்பட்ட 2 பேர் சரி ஏதோ தூக்கி பழிய போடு அப்படின்னு போட்டுடுறாங்க. இது போன்ற ஆட்கள் எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. நம்ம ரொம்ப வெளிப்படையாக சொன்னால் தற்போது ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவரே இது போன்ற ஒரு வேலையை செஞ்ச வீடியோக்கள்லாம் வந்துச்சு. அப்போ பேசுவதற்கு யாருக்கு யோகிதை இருக்குது? யாருக்குமே கிடையாது. நிறைய பேர் முக்கியமாக சேர்ந்துருக்காங்க. ஃபெலிக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் முகில் வீரப்பனாராக இருக்கட்டும், சத்யான்றவங்களாம் சேர்ந்துட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக கட்சியில் நம்ம பார்க்கப்படுற நிறைய ஆளுமைகள் இதுக்கு முன்னாடி வந்து திமுக ஆதரவாக பேசினவங்க, இடதுசாரியாக இருந்தவங்க இப்போ கட்சியில் சேரும் போது அதெல்லாம் எப்படி பார்க்குறது? அதே சமயம் பாஜக இருந்து இருக்கிறவங்களும் அதில் சேர்ந்துருக்காங்க. அதை எப்படிலாம் பார்க்குறது? எனக்கு அந்த சத்யாங்கிறவர் சேர்ந்தது மட்டும்தான் கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. ஏன்னா அவர் மீது இங்கே ஒரு காவி சாயம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை ஒரே நாளில் குளிப்பாட்டி கொண்டு வந்து இங்கே மாற்றிட முடியாது. அவர் வந்து அடிமனதில் இருக்கிற ஒரு கருத்தை அவ்வளோ ஈஸியெல்லாம் நீங்கள் கழுவி எடுத்துட முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் இங்கே வரும்பொழுது இவரை சேர்ப்பதா வேண்டாமாங்கிற குறைந்தபட்சம் ஒரு ஆலோசனை ஒரு சக கட்சிக்காரர்கள்ட்ட நடத்தியிருக்கணும். நடத்தாமல் சேர்த்துட்டாங்களா அல்லது விஜய்க்கு வந்து இவர் பற்றிய தகவலை சொல்லாமலே மறைச்சிட்டாங்களான்னு எனக்கு புரியல. அந்த ஒரு நபரை தவிர பாக்கி எல்லாருமே ரொம்ப தகுதியானவர்கள் தான் நான் நினைக்கிறேன். இல்லை, திமுக கூட இப்போ பாஜக அரசில் கூட சேர்த்துக்கிறாங்களா? மைத்ரேயனா இருக்கட்டும், இல்லை நிறைய பேர்லாம் சேர்த்துக்கிறாங்க. அந்த மாதிரியான இதை அப்படி பார்த்துருப்போம். இல்லை நீங்கள் ஆமாம், மைத்ரேயன் போன்றவர்கள் அதிமுகவில் முக்கியமான பொறுப்பில் இருந்திருக்கிறார், எம்பி எல்லாம் இருந்திருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. இப்போ இவரெல்லாம் வந்து தொடர்ந்து விவாதங்களில் பங்கேற்கும் பொழுது என்னவா பேசினாருங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை ஒட்டி தான் நம்ம இப்போ டக்குன்னு ஒரு முடிவுக்கு வரோம் ஏன் அவரை சேர்த்தாங்க அப்படின்ட்டு. பட் அவங்களுக்கெல்லாம் ஒரு பாரம்பரியம் இருக்குது, ஒரு நீண்டகால அரசியல் வரலாறு இருக்குது. ஸோ அதையும் இதையும் ஒன்றா பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். அதே சமயம் சினிமா பிரபலங்கள் பொதுவாக எம்ஜிஆர் கட்சிக்கு வந்ததாக இருக்கட்டும், இவர் விஜயகாந்த் வந்த பின்னாடி சினிமா பிரபலங்கள் ஓரளவுக்கு ஆதரவு இருந்த மாதிரி இருந்துச்சு. அது ஒரு முக்கியமான பங்கும் கூட. ஏன்னா திராவிட இயக்கங்கள் இப்போ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறது காரணம் சினிமாவோட தன்மையில் தான். அப்படி சினிமா பிரபலங்கள் விஜய்க்கு எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்காங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து ரெட் ஜெயண்ட் இங்கே மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அவங்க தான் படங்களை பெரும்பாலான படங்களை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ எல்லா நடிகர்களுமே ரெட் ஜெயண்டின் தயவு இல்லாமல் இங்கே வாழ முடியாது. இப்போ அவங்க வந்து விஜய்க்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கிறாருன்னு வைங்களேன். இப்போ எல்லாருக்கும் விஜயை பிடிக்கும். இங்கே இருக்கிற எல்லா நடிகர்களையும் என்னால் தனித்தனியாக பேர் கூட சொல்ல முடியும். அவ்வளவு நெருக்கமாக ரஜினியோ விஜயோட இருக்காங்க. பட் விஜய் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தாங்கன்னா அவங்களுடைய படங்களை நாளைக்கு யார் வாங்குவாங்கங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதனால் நமக்கு எதுக்கு வம்பு, ஒரு ஃபோனில் வாழ்த்திடுவோம் அல்லது ஓட்டு போடும்போது அவருக்கு போட்டுருவோம் அப்படிங்கிற மனநிலையில் தான் எல்லாருமே இருப்பாங்க. வெளிப்படையாக போய் யாரும் சேர மாட்டாங்க. இல்லை, ரஜினி கமல் இப்படி கட்சி ஓப்பன் பண்ணுறதா சொல்லி ரஜினி ஒரு பக்கம் ஸ்டாப் பண்ணிட்டார், கமல் ஒரு பக்கம் கட்சி ஓப்பன் பண்ணிட்டாரு. அந்த ஆளுமையிலே இல்லாத போது இதுக்கு இவர் எதுக்கு வரணும் அப்படின்ற சில ஈகோ கூட இருக்கும்ல. இல்லைங்க, விஜய் கட்சி ஆரம்பித்து இப்போ கமலஹாசன் மாதிரி சாப்பிட்டா போயிருந்தா பிரச்சனையே இல்லை. கமலஹாசன் ஆரம்பத்தில் டார்ச் லைட்லாம் போட்டு அடித்து உடைச்சாரு, என்னென்னவோ பண்ணார், அப்பயும் யாருமே அவர்கிட்ட போகலை. ஆனால் இன்றைக்கி விஜய் மேடைகளில் திமுகவை விமர்சிக்கிறதுங்கிறது ரொம்ப டேரிங்காக விமர்சிக்கிறார். ஸோ இந்த சூழ்நிலையில் எந்த நடிகருமே விஜய்க்கு வந்து ஃபோனில் பேசுகிறதுக்கு கூட தயங்குவாங்க. எதுக்கு நமக்கு வம்பு, நாளைக்கு நம்ம கரியரை காலி பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? அதுக்காக ரெட் ஜெயண்ட் வந்து கண்ணில் பூத கண்ணாடியை போட்டு இன்றைக்கி எந்த நடிகன் பேசினா அவனை இவனை ஒழிச்சிருன்னுலாம் யாரும் இறங்கலை. பொதுவாக ஒரு இன்செக்யூரிட்டி எல்லாத்தையுமே இருக்கும். இதுக்கு தேவையில்லாமல் நம்ம போய் வந்து ஆளுங்கட்சியை பகைச்சிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அதுவும் சினிமாக்காரர்களுக்கு வந்து இந்த இன்செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். மற்ற துறைகளில் கூட சரி வந்தது வரட்டும் அப்படின்னு போயிடுவாங்க.
பட் இந்த துறையை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப யோசிப்பாங்க ஒரு விஷயத்த. அதனால தான் விஜய்க்கு பெரிய ஆதரவு இல்லை. இன்னொன்று வந்து அதையும் மீறி நான் விஜய் கட்சியில் சேருவேன்னு சொன்ன 1-2 சாதாரண நடிகர்கள், சீரியல் நடிகளாக இருக்காங்க, serial இரண்டாம் கட்ட நடிகர் நடிகர்கள். இன்னும் கூட கொஞ்சம் பேர் சேர்றதுக்கெல்லாம் விருப்பம் தெரிவிக்கும் போது அவர் வேணான்ட்டார். ஏன்னா ஏற்கனவே நடிகன் கட்சின்னு ஒரு முத்திரையை குத்திட்டாங்க. அதனால மேலும் நம்ம நடிகர்களை சேர்த்து அவங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்தோம்னா முழுக்க முழுக்க நடிகன் கட்சிங்கிற மாதிரி வந்துடும். அதனால வேண்டவே வேண்டாம். பிரச்சாரம் தேவைப்படல சார். இப்போ ஏதாச்சும் இவர் ஒன்று பண்ணுறாங்கன்னா விஜய் கட்சியில் விஜய் தாங்க, வேற யார் வந்து பிரச்சாரம் பண்ணணும்? அதெல்லாம் தேவையே கிடையாது. அவர் முகத்தை காட்டினாலே போதும். இப்போ இன்றைக்கி அப்படி தானே நடக்குது. போகிற இடம்லாம் எதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வருது? அவர் முகத்தை பார்க்கறதுக்கு தான் வருது. அவர் பேசுறது வந்து அடிஷ்னல். அவர் நல்லா பேசுகிறாரு, நல்லா பேசலை, கொஞ்ச நேரம் பேசினார், நிறைய நேரம் பேசினார், அதெல்லாம் அடுத்த விவாதம். ஆனால் வர்ற கூட்டம் எதுக்கு வருது? அண்ணனை பார்க்கணுன்னு வந்தேன், பார்த்துட்டேன்னு கண்ணீர் விட்டு அழுகிறாங்க பெண்கள்லாம். ஒரு ஆனந்த கண்ணீரெல்லாம் இருக்குது பார்க்கும்பொழுது. ஸோ அது போதும். வேற ஒரு நடிகர் வந்து அது அவசியம் இல்லையே. சாவேக்காவை பொறுத்தளவுக்கு அவசியம். சரத்குமார் கூட இப்போ விமர்சிச்சாரு, அவர் என்ன அரசியல் பேசுறாரு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அம்பிகா கூட என்ன சொல்றாங்கன்னா, விஜயகாந்த் தன்னோட அரசியலுக்கு இந்திரா காந்தியுடைய இன்னொரு வாரிசு அவங்க. அப்படி அம்பிகாலாம் சொல்றதுக்கு என்னங்க யோகியதை இருக்கு? யார் அரசியலை பற்றி இவங்களுக்கு பாடம் எடுக்கணும்? சரத்குமார் சொல்றதுல கூட ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. அவர் வந்து கட்சியை ரொம்ப முன்னாடி ஆரம்பித்தவர். அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு கொள்கை இருந்துச்சு. ஏதோ ஒரு வகையில் அரசியல் மறைமுகமாக நேரடியாக ஈடுபட்ட ஆள் அவர். அவர் சொல்கிறதுல கூட ஒரு நியாயம் இருக்குது. அம்பிகாலாம் சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. இன்னொன்று, விஜய் அரசியல் அவர் வந்து ஒரு கணக்கு ஒன்று வச்சுருக்கிறாரு. அவர் போட்ட திட்டப்படி, அவர் போட்ட கணக்குப்படி அவர் நகர்ந்து போயிட்டுருக்கார். அவர் தான் சொல்கிறாருல்ல, நான்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் என்னை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாருல்ல. சரத்குமாருக்கும் அது பொருந்தும். சரத்குமார்லாம் அவர் ஒரு பொருட்டே இல்லைன்னு தானே இப்போ சொல்கிறாரு. இதே சரத்குமார் தான் இப்போ நீங்கள் சத்யராஜை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். இதே சத்யராஜ் தான் சாதாரணமாக இருந்த விஜயை ஒரு கூட்டத்தில் பார்த்தா விஜயை பார்க்க பெரும் கூட்டம் திரண்டுடுச்சு. ஒரு ஆடியோ லான்ச்சு. அப்போ இதே சத்யராஜ் பேசினார், இவ்வளோ பெரிய கூட்டத்தை என்ன பண்ண போகிறீங்க விஜய், இதெல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா இருக்காதீங்க அப்படின்னு உசுப்பி விட்டதே அவர் தான். இன்றைக்கி அவர் உட்காந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு விஜயை. அது மாதிரி தான் சரத்குமார் பண்ணிகிட்டு இருக்காரு. சரத்குமார் என்ன சொன்னார்? நீ தான் சூப்பர் ஸ்டாரு, ரஜினிக்கு மேலே தான் நீன்னாரு. சொன்னாரா இல்லையா? அப்போ இன்றைக்கி அவர் பிஜேபியில் சேர்ந்துட்டு பிஜேபியோட விஜய் கூட்டணி வைக்கலன்னொன்னே ஒரு கோபம் வருது. இதே பிஜேபியோட விஜய் கூட்டணி வச்சாருன்னா அவர் வேறு மாதிரி பேசுவார். அப்போ அரசியல்வாதிகள் தானே, அந்த நாக்குக்கு எப்போவுமே எங்கே வேணாலும் சொல்லணும். அதை கருத்துலேயே எடுத்து இல்லை, ஈகோ கூட இருக்கலாமா? நாங்களாம் ஒரு சீனியர் பர்சனாக இருக்குங்க, நீ கொஞ்சம் இவங்களே ஓரங்கட்டு எதுக்குற அளவுக்கு இருக்க, அந்த ஈகோ கூட கிளாஷ் ஆகும்ல. இல்லைங்க, அரசியல்னு வந்துட்டால் நீங்கள் அமைதியெல்லாம் அரசியல் பண்ண முடியாது. ஒரு ஃபோர்ஸான அரசியல் தான் இங்கே மக்கள் மத்தியில் ஈடுபடும். எப்படி ஜெயலலிதா அம்மா எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு அரசியல் பண்ணாங்க. ஸோ அந்த போக்கில் போனால் தான் உங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பேர் கிடைக்கும். இவரை நம்பி நம்ம போகலாங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கும். எதுவுமே இல்லாமல் நீங்கள் கமல் மாதிரி ஒரு அரசியல் பண்ண முடியாது. கமல் அப்படியே மையமாகவே ஒரு அரசியல் பண்ணுவார். அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லை. அதனால் எது நம்ம முடிவெடுத்தாலும் அதை சீரியஸாக எடுக்கணும். அடிக்கணும்னா இறங்கி அடிச்சணும்னு தான் விஜய் இறங்கி வராரு. அது இவங்களுக்கு ஒரு உறுத்தலாக இருக்குது. நடிகர் பின்னாடி ஒரு ரெட் ஜெயின்ட்னு ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது. தன்னோட எங்கள் தொழில் பாதிக்கப்பட்டுருமோன்ற கூட இல்லை. அப்படி ஒரு பிரேக்கை உடைக்கணும்னா விஜய் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்படி தேவை இருக்குல்ல, அவங்க வரணும், தேவை இருக்கா இல்லையா? இல்லைங்க, அப்படி கிடையாது. அதாவது ரெட் ஜெயிண்ட்டுங்கிற நிறுவனத்திற்கு இன்றைக்கி எல்லோரும் பயப்படுறாங்கன்னா, அவங்க பெரிய படங்கள் எல்லாமே அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ பெரிய படங்களோடு ஒர்க் பண்ணுற பல பேர் அதை நாடி நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ வேற ஒரு ஆட்சி வருதுன்னு வைங்களேன், ரெட் ஜெயிண்ட் இந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக எல்லா படத்தையும் கொடுங்கலாம் கேட்குறதில்ல. அவங்க கொடுக்குற படங்களை வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஒரு பெரிய அளவு அப்படியே அவங்க வேகத்தில் பாதியாக குறைஞ்சிருவாங்க. ஸோ அதனால் இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அதிமுக ஆட்சியில் அவங்க அமைதியாக இருப்பாங்க, திமுக ஆட்சி வரும்போது எல்லா படத்தையும் வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரெட் ஜெயிண்ட்டே நம்ம குறை சொல்ல முடியாது. இன்றைக்கி பல பெரிய படங்களுக்கு அவங்க ஒரு முக்கியமான பில்லராக இருக்காங்க. இன்னொன்று கணக்கு வழக்குகள்லாம் இன்றைக்கி ரொம்ப சரியாக இருக்குன்னா ரெட் ஜெயிண்ட் மூலமாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுனால தான் சரியாக இருக்குது. ஸோ அதனால் ரெட் ஜெயிண்ட் இண்டஸ்ட்ரியை கெடுக்குதுன்னு நான் சொல்ல வரல. அது அந்த அர்த்தம் கிடையாது. அதுக்கு ரெட் ஜெயிண்ட் இன்றைக்கி ஒரு பெரிய ஆதிக்கமாக இருக்குது. இது வேற ஒரு ஆட்சி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க அவங்களுடைய வேகத்தை குறைச்சிப்பாங்க. அப்போ விஜய் இவங்களை குறைக்கணும்னு அவசியம் இல்லை. விஜயை மக்கள் ஆட்சி கொண்டு வந்தால் அவங்க குறைய போகிறாங்க. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா இதே வேகத்தில் இயங்க போகிறாங்க, அவ்வளோதான். சப்போஸ் விஜய் ஒரு முதலமைச்சர் ஆனால் திமுகவோட நிலைமை என்னவாக இருக்கும்? இல்லைங்க, நம்ம ஏன்னா எம்ஜிஆர் பின்னாடி ஒரு 3 டைம் இவங்க வரவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அப்படி ஒரு வேவ் இருந்துச்சு. அந்த மாதிரியான நிலைமைகள் இருக்குமா? இல்லை, அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் வந்த காலம் வேறு. அன்றைக்கெல்லாம் எம்ஜிஆரை தேவதூதனாக பார்த்தாங்க. அவர்
இந்த பூமியில் நேரடியாக அவதரித்தவர், அவர் யார் வயதிலையும் பிறக்கல, அப்படியே குதிச்சுட்டாருங்கிற அளவுக்கு எம்ஜிஆரை பார்த்தாங்க. விஜய் அப்படி அந்த மாதிரியான ஒரு இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு சோசியல் மீடியா வந்த பிறகு விஜயை எந்த அளவுக்கு இங்கே வந்து நேசிக்கிற கூட்டம் ஒன்று இருக்கோ அதே அளவுக்கு அவரை எதிர்க்கிற கூட்டமும் இங்கே இருக்குது. அப்போ வந்து பல கருத்துக்களை ஒருத்தன் வந்து பார்க்குறான். இப்போ ஒரு நியூட்ரலாக ஒருத்தன் இருக்கான்னா இவங்க சொல்கிறதையும் கேட்குறான், இவங்க சொல்கிறதையும் கேட்குறான். அப்போ எது சரிங்கிறத அவன் சீர்தூக்கி பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது. அன்றைக்கி இருந்ததுன்னா கிடையாது. அன்றைக்கி வெறும் நாளிதழ்கள் இருந்துச்சு, அதுவும் ஒரு 10 பேர் இருந்தாங்க. அவங்கள எம்ஜிஆர் கூப்பிட்டு கண்டிக்கிற அளவுக்கெல்லாம் இருந்துச்சு. ஒரு நெகட்டிவாக ஒரு செய்தி வந்தால் கூப்பிட்டு ஏன் இப்படி போடுற அப்படின்னு மிரட்டுக்கிற அளவுக்கு அன்றைக்கி சூழல் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி யாரை போய் நீங்கள் மிரட்ட முடியும், யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஸோ அதனால் வந்து ஒருவருடைய தனிப்பட்ட குணமோ அல்லது அவர் தவறு செஞ்சாலும் மறுநாளே இங்கே வெளியில் வந்துடுது. அது யாராக இருந்தாலும் வந்துடுது. அப்போது அந்த காலகட்டம் வேறு, எம்ஜிஆர் இருந்த காலகட்டங்கிறது வேறு, இன்றைக்கி விஜய் வர்ற காலகட்டங்கிறது வேறு. அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து மக்கள் மத்தியில் உட்காந்துட்டாருன்னு வைங்களேன், அதை மாற்ற முடியாது. பட் இங்கே மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் நினைக்கிறது ரொம்ப இயல்பாக இருக்குது. இப்போ ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது திமுக என்னவாக இருந்துச்சோ அந்த மாதிரி தான் விஜய் வந்த பிறகும் இருக்க போகுது. ஒருவேளை அவர் முதலமைச்சராக வந்தால் அதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து அவர் நீட்டிப்பாரா அல்லது அந்த 5 வருஷத்தோட மக்கள் மாற்றுவாங்களாங்கிறதெல்லாம் எதிர்காலம் பார்க்க வேண்டியது தானே. அதே சமயம் இந்த பக்கம் திமுக சில பெண்ணுன்னு சொல்லி ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், டிஜிட்டல் ஃபார்மை வந்து ஓரளவுக்கு ஒர்க் பண்ணுறேன். விஜய் சைட்லேருந்து சோஷியல் மீடியா குறிப்பாக ஜென்சி கிட் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சரியா இவங்களோட அட்வான்ஸாக இருக்கா இல்லை குறைவாக இருக்குது? இல்லைங்க, தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரம் நேரடியாக பேசுறதை விட ஊடகன்றது ரொம்ப முக்கியமானது. அது எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுன்றது விஜய் கரெக்டாக பண்ணுறாரா? கரெக்டாக பண்ணுறாரு. அவங்களோட இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸுங்கிறது ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. நீங்கள் நேற்று வந்து ஒருத்தர் விஜய் ஆதரிச்சுட்டு இன்றைக்கி அவர் எதிர்த்து பேசினாருன்னா அவருடைய வரலாறே தோண்டி எடுத்துடுறாங்க. இப்போ நீங்கள் வந்து நாஞ்சில் சம்பத்து சேர்ந்தார், நாஞ்சில் சம்பத்தை வந்து நீ இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் நீங்கள் சொன்னீங்கன்னா நீ எப்படிப்பட்டவங்கிறத எடுத்துடுறாங்க. இப்போ சாட்டை துரைமுருகன் ஒருத்தர், அவர் உட்காந்து சகட்டு மேனிக்கு விஜயை திட்டுறாரு, எடுத்து போடுறானே வரிசையாக. நீ போன வருஷம் என்ன பேசுன, முந்தின வருஷம் என்ன பேசுன, அதுக்கு முன்னாடி என்ன பேசுன, மூணுத்தையும் பக்கத்தில் எடுத்து போடுறான்ல. அப்போ பார்க்குறவனுக்கு என்ன தோணும்? இது நாக்கா இல்லை வேறு ஏதாவது தோணுமா தோணாது? ஸோ அந்த மாதிரி வந்து இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸுடைய ஒர்க் இருக்குல்ல, எக்ஸலண்ட்டாக இருக்குது. அது தேர்தல் வரைக்கும் அவங்க சிறப்பாக செய்வாங்க. அதே சமயம் பராசக்தி ஜனநாயகன்ற அந்த போட்டின்றது தான் பெரிய வாத பொருளாக இருக்குது. நீங்கள் ஒரு சினிமா விமர்சகராக எப்படி பார்க்குறீங்க? அதை 2 பெரிய படங்கள் ஒரே நேரத்தில் வருவதுங்கிறது வந்து ஒன்றும் தவறான விஷயம்லாம் இல்லை. வரட்டும், கட்டாயமாக. எஸ்கே வந்து விரும்புகிறாரு போட்டி போடுறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆமாம், அவர் விரும்புகிறாரு. அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு பெரிய சாம்பியனை ஒருத்தன் வந்து அடிக்கிறான் அல்லது அடிக்கிறதுக்கு அந்த களத்துக்குள்ளே வர்றான்னாலே அவன் பெரிய ஆளுங்கிற ஒரு உணர்வு இங்கே இருக்கும். ஸோ அதை தான் அவர் கிரியேட் பண்ண விரும்புகிறார். இப்போ விஜய் படத்தோட இப்போ யாருமே வந்துடக்கூடாதா, விஜய் மட்டும் தனியாக வந்து ஜெயிக்கணுமான்னா அப்படிலாம் கிடையாது. விஜயோடு யார் வேணாலும் வரலாம். ஆனால் விஜய் நம்புன சிவகார்த்திகேயன் வராருங்கிறது தான் இங்கே விவாதமாக இருக்குது. இப்போ இதே சிவகார்த்திகேயன் வந்து அஜித் படத்தில் நடிக்கணும்னு விரும்பினார், ரஜினி படத்தில் நடிக்கணும்னு விரும்பினார். அவங்க 2 பேருமே ஒத்துக்கல. அப்போ விஜய் வந்து ஓகே, அவருக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தால் வரட்டுமே அப்படின்னு பெருந்தன்மையாக சொல்கிறாரு. அப்போது அவருடைய படத்தோடு என் படம் மோதணும்னு அவர் விரும்புகிறார்ல. முடிவெடுக்கிறதெல்லாம் வேறு. முடிவெடுக்கிறது வந்து ஆகாஷ் பாஸ்கரன் எடுக்கிறாரு, ரெட் ஜெயண்ட் எடுக்குது, அது வேறு. ஆனால் எனக்கும் அந்த விருப்பம் இருக்குன்னு அவர் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாருல, அதுதான் இங்கே தவறாப்படுது. இல்லை, விஜய் பாணியை ஃபாலோ பண்ணுற ரசிகரை மீட் பண்ணுறதா இருக்கட்டும், மீட் பண்ணி எல்லா மாவட்டங்களும் போய் பார்த்து சந்தித்து பேசுனது, இப்போ சடனாக வந்து அவர்கிட்ட மோதணுன்ற போது அடுத்த இடம் விஜய் இடம் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் உருவாக்குன்றதுக்கு இது முயற்சி பண்ணுறாங்க. இல்லை, இது ஒரு நெரட்டிவ் செட் பண்ணி வர்றாரு. அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதுங்களா? அது தெரியல, அது மக்கள் கையில் தான் இருக்குது. எல்லாமே படம் தாங்க. இப்போ ஒரு மொக்க படத்தை கொடுத்துட்டு நான் விஜயோட மோதுறேன்னா ஒன்றுமே நடக்காது. நீங்கள் ஒரு சரியான படத்தை கொடுத்துட்டு இப்போ விஜய் பண்ணுகிற அளவுக்கு ஒரு கமர்ஷியல் படத்தை சிவகார்த்திகேயன் இப்போ பண்ண முடியாது. ஏன்னா அந்த உயரத்துக்கு இன்னும் அவர் நகரலை. இப்போ ஒரு அஜித் பண்ணுறத படத்தை வந்து சிவகார்த்திகேயன் பண்ண முடியாது. சிவகார்த்திகேயன் மெல்ல மெல்ல வளர்ந்து அவர் அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகும். ஒரே நாளில் அது நடந்துடாது. பட் அவர் என்ன நினைக்கிறாரு, நம்முடைய வேகம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போச்சுன்னா அங்கே போய் தொற்றுலாம் அவங்களன்னு நினைக்கிறார். அதை வேகப்படுத்துகிறார் அவர். அதற்கான யுக்தி தான் இதெல்லாம். பட் அதில் தான் நம்ம தவறுன்னு சொல்கிறோம். நீங்கள் வளருங்க. ஏன்னா உங்களை நம்பின ஒருத்தரை வந்து நீங்கள் எதிர்க்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் சரிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து கேட்குறது. மற்றபடி ஒரே நேரத்தில் 2 பெரிய படங்கள் வர்றதுங்கிறது தவிர்க்க முடியாதது. வரட்டும். ஆனால் இதே திரையுலகம் அதை வரவேற்குதாங்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா துணிவும் வாரிசும் வரும்போது இதே தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போய் வேணான்னாங்க. வேண்டாங்க, கலெக்ஷன் வந்து ஸ்ப்ளிட் ஆகும்,
எங்களுக்கு பிரச்சனைன்னாங்க. இப்போவும் திருப்பூர் சுப்பிரமணியம் என்ன சொல்கிறாருன்னா 2 படமும் தனித்தனியாக வந்திருந்தால் நாங்கள் நிறையா சம்பாரிச்சிருப்போங்கிறாரு. அதுதான் இப்போ நடக்க போகுது. இதுக்கு பின்னாடி திமுக இருக்கா? ஏன்னா எம்ஜிஆர் வரும்போது மூக்க முத்துன்னு ஒரு பெரிய ஆளுமையை வந்து உருவாக்கி ஒரு போட்டியை எடுத்து வந்தாங்க. இப்போ விஜய்க்கு எதிராக வந்து எஸ்கே அப்படி நிறுத்தி ஒரு பிம்பத்தை உடைக்கலான்ற மாதிரி எதனா ஒர்க் பண்ணுறாங்க. அவரே தெளிவாக சொல்லிட்டாரு இது என் கடைசி படம்னு. இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சிவகார்த்திகேயன் இல்லை ஜனநாயகன் படம் வந்து ஒரு அரசியலுக்கு உதவும், அதனால இதை வச்சு அவர் ஏதாச்சும் மார்க்கெட் இது பண்ணலாம். இல்லை ஜனநாயகன் படம் கட்டாயமாக அரசியலுக்கு உதவும். திராவிட அரசியலுக்கு உதவுகிற மாதிரியான படம் தான் அது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. 1960களில் திமுக மாணவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது தான் அந்த படம் சொல்ல வர்ற செய்தி. கட்டாயமாக அதை பார்க்குற எல்லாருக்குமே ஒரு எழுச்சி வரும். அது வந்து அவங்க இந்த படத்தை எடுக்கணும்னு நினச்சதே, ஆகாஷ் பாஸ்கரன் இந்த படத்தை எடுக்கணும்னு வந்ததே திமுகவுக்கு ஆதரவாக இருக்குங்கிறதுக்காக தான். ஆனால் அது விஜயோட கிளாஷ் ஆகும்னு அவங்க ஆரம்பிக்கும் போது நினைக்கல. பட் அன்ஃபார்ச்சுனேட்டு வந்துருச்சு. ஏன்னா இப்போது குட்பேடக்கிலையும் இது ஜனநாயகம் தான் ஒன்றா வரதா இருந்துச்சு. இவர் விஜய் என்ன பண்ணிட்டாரு, நமக்கு அவ்வளோ முன்னாடி வந்தாங்கன்னா நம்ம இன்னொரு படம் பண்ண போகிறதில்ல. அப்போது தேர்தல் நேரத்தில் வந்துன்னா நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு அவரு தான் தள்ளி போட்டார். அது நடுவில் வந்து ஒரு 3-4 மாதம் கேப் விட்டு மெதுவாக நடித்து கொடுத்தாரு. ஸோ அது வந்து இன்றைக்கி பராசக்தியோட மோதுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. அது மெல்ல அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது சிவகார்த்திகேயன் ஸ்பீட் ஆகிட்டார். நாமளும் வந்து இதை ஒரு மெதுவாக காலையில் வந்துட்டு சாயங்காலம் போகிற மாதிரி கால்ஷீட் கொடுத்துருந்தாருன்னு வைங்களேன். இந்த படம் இப்போ வந்திருக்காது. நைட் அண்ட் டே அடிங்க நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டார். இப்போ அவர் கொடுத்த அந்த உத்வேகத்தில் தான் அந்த படம் சீக்கிரம் வருது. நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டேன். மற்றொரு பதிவு செஞ்சு நன்றி, வணக்கம். நன்றி. வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.